தலைகளை தாழ்த்தி ஒரு மனப்பட்டு நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களை நேசிக்கிற ஒரு கர்த்தர் ஆண்டவரே, எங்களோடு இடைபடுகிற ஒரு கர்த்தர். ஆகவே ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்களை நிறைத்தருளும் ஆண்டவரே. நாங்கள் சத்தியத்தை கேட்க கேட்க நாங்கள் விடுதலையாகி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துவோம். நாங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக வாழவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்க. How we should use our tongue. நம்முடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், இதுதான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனையான ஒரு காரியம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது எப்படி விடுதலையாக்கும் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையை தொட வேண்டும் என்றால் உங்களையே அவன் பயன்படுத்துகிறான். இதை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள் என்பதை வைத்து அவன் ஆளுகை செய்கிறவனாக இருக்கிறான். ஏவாள்கிட்ட முதல்ல வந்தான். ஸ்ட்ரைட்டாகவே ஏவாள்கிட்ட அவனால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் அவன் அவளோடு ஒரு டயலாக் பேசுகிறான். ஆமென். தென் he was able to conquer. அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எதையாவது ஒன்று உங்களிடத்தில் இருக்கிற ஒரு உறுப்பாகிய நாவை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இறங்க நினைக்கிறான். இந்த சைட்டனிக் லைஸ் என்பதே உங்களையே உங்களுக்கு விரோதமாக பயன்படுத்துகிற ஒரு காரியம். இது ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா. இதை நானாக எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்பதற்காக நான் சொல்லவில்லை. நிறைய நேரங்களை நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு இமேஜினரி சேட் சிச்சுவேஷனை நீங்கள் யோசிங்க. எப்படி ஒரு இமேஜினரி சேட் சிச்சுவேஷன், இல்லைன்னா ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை நீங்கள் நினைத்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரம் நீங்கள் என்ன சிந்தித்தீர்கள், என்ன பேசினீர்கள்னா, நிறைய நேரம் நம்ம தவறாக தான் பேசியிருப்போம். ஆகவே நான் இந்த செய்தியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே நான் ஒரு ஜெபத்தை செய்து ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். என்ன என்றால், ஆண்டவரே, நாங்கள் என்றைக்கு உம்மை அறிந்து கொண்டோமோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கள் நாவை எப்பொழுதெல்லாம் நாங்கள் தவறாக பயன்படுத்தி இருப்போமோ, அவ்விசுவாசமான வார்த்தைகளினாலே, பயமான வார்த்தைகளினாலே, கோபமான வார்த்தைகளினாலே, பொறாமையான வார்த்தைகளினாலே, மன்னிக்க முடியாத வார்த்தைகளினாலே நாங்கள் எங்கள் நாவை தவறாய் பயன்படுத்தியிருப்போமானால், எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையை கேட்கிற யாராயிருந்தாலும் எப்பொழுதாயிருந்தாலும் நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு தொடர்ந்து பேசும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஏன் ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார்னா, பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். But you are created in the very image of God. தேவ சாயலாய் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவருக்குள் இருக்கிற அந்த பயங்கரமான மேன்மையான காரியத்தை மனிதனுக்குள்ளும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அது என்ன ஆகிவிட்டது? நாவிலே அவ்வளவு வல்லமையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அதெல்லாம் ரொம்ப விலாவரியாக பார்க்க போகிறோம். நிறைய நேரங்களிலே நம்ம மூடை அப்செட் பண்ணி, நம்மளை பயங்காட்டி, நம்மளை கோபப்படுத்தி, நம்முடைய நாவையே நமக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சபைக்கும் விரோதமாக கொண்டு வருகிறது பிசாசினுடைய தந்திர சூழ்நிலை. நாம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்கள் பாடியிலே ஒரு பொருள் காக்கப்பட வேண்டும்னு அது நாக்கு தான். அல்லேலூயா. அப்படி தான் வேதம் சொல்லுது. அதெல்லாம் பார்க்க போகிறோம். எந்த ஒரு பொருளை வீட்டில் குப்பையை பாதுகாப்போமா? பாதுகாக்க மாட்டோம். ஆனால் தங்கத்தை பாதுகாப்போம், பத்திரத்தை பாதுகாப்போம். எவைகளெல்லாம் விலை மதிக்கப்படாத பெரிய காரியமோ அவைகளை வேலி போட்டு பாதுகாப்போம். அப்போ உங்களுடைய நாவு முதலாவது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம். முதல் பாயிண்ட்டு,
ஏன்னா அது நீங்கள் சரியாக பயன்படுத்தாவிட்டால் அது தீமையை கொண்டு வரும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார் இன்ஜின் மாதிரி தான். இந்த ஆக்சிலரேட்டரை கொடுக்கும்போது கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்டில் அது ஆக்சிலரேட்டர் கொடுக்குற வரைக்கும் சட்ட திட்டங்களுக்கு நேராக ரோட்டில் ஓடி ஒரு ஆம்புலன்ஸாக ஒரு உயிரை காப்பாற்றும். ஆனால் சாதாரண ஒரு வாலிபன் தாறுமாறாக இல்லை, ஒரு குடித்து விட்டு ஓட்டுகிற ஒருத்தன் அதே ஒரு காரை எடுத்துக்கொண்டு ஆக்சிலரேட்டரை தாறுமாறாக கொடுக்கும் பொழுது உடைந்து சின்னாபின்னமாய் அநேகர் சாகக்கூடும். இதே வேலையைத்தான் நாவு செய்கிறது பிரியமானவர்களே. The same old thing the tongue is doing. What an engine, a car can do, the tongue can also do. Either it can destroy or either it can be used for constructive purpose. தேவன் படைத்த அநேக காரியங்கள் அப்படித்தான். அதாவது இந்த நியூக்ளியர் பிளான்ட்லாம் பண்ணுவோம்ல, அது ஃபியூஷனில் அதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய காரியங்கள்லாம் நடந்து எலக்ட்ரிசிட்டி பண்ணக்கூடியதும் இருக்குது. ஆனால் அதை ஒரு பாமாக வடிவமைத்து கோடிக்கணக்கான மக்களை கொல்லுவதற்கும் அதை பயன்படுத்துவதற்காக இருக்கிறார்கள். நிறைய காரியம். எல்லாவற்றையும் தேவன் நன்மையாய் படைத்தார், நல்லதென்று கண்டார். ஆனால் நாமோ இன்றைக்கு பாவம் மனிதனுக்குள்ளே புகுந்து விட்டபடியினாலே, நாம் புகுந்தாலும் நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கோம். அதனால் அது என்ன செய்து பார்த்தீங்கன்னா, அந்த நாவு தீமைக்கும் பயன்பட்டு விடுகிறது. ஆகவே இன்றைக்கு இதை குறித்து சற்று ஆழமாக நாம் சிந்திக்க போகிறோம். என் நாவை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தக்கூடாது? என் நாவை என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக, பிறருடைய ஆசீர்வாதத்திற்காக, சபையினுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் எப்படி பயன்படுத்த வேண்டும், நான் எப்படி பயன்படுத்தக்கூடாது என்று நாம் பார்க்க போகிறோம். நமக்கு மூல வசனமாய் நாம் தியானத்திற்கு தெரிந்து கொண்ட காரியம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்குள் பொக்கிஷமாய் இருக்கக்கூடிய நாவு ஜீவ விருட்சத்தின் பலனை கொண்டு வரக்கூடியது. அல்லேலூயா. ஒரு ஜீவ விருட்சம் என்றால் எண்ணி முடியாத நன்மைகளை கொண்டு வரக்கூடிய தான் ஜீவ விருட்சம் என்று சொல்லுவார்கள். நீடித்த நாளாய் நன்மைகளை கொண்டு வருகிறது தான் ஜீவ விருட்சம் என்று சொல்லுவார்கள். யாக்கோபு அன்றைக்கு தன்னுடைய 12 புத்திரர்களையும் அவன் தன் சந்ததியை ஆசீர்வதித்தது இன்றைக்கு வரைக்கும் அது செயல்பாட்டில் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய நாவை கொண்டு 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. உங்களுக்குள் ஒரு மகாபெரிய சக்தியை நாவிலே தேவன் கொடுத்திருக்கிறார். அது என்ன கொண்டு வருமா? ஜீவ விருட்சத்தின் பிரயோஜனத்தை கொண்டு. எப்போ தெரியுமா? when. அதுதான் முக்கியம். நீங்கள் ஆரோக்கியமாய் உங்கள் நாவின் சொற்களையும் நாவையும் பயன்படுத்தும் பொழுதுதான். ஏன்னா அந்த நாவை ஆரோக்கியம் இல்லாமையும் பயன்படுத்த முடியும். பிரியமானவர்களே, அதைத்தான் நான் முதலாவது சொன்னேன். உங்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலை, சோகமான சூழ்நிலை, கண்ணீரின் சூழ்நிலை வரும் பொழுது எத்தனை முறை நம் ஆண்டவரையே நாம் திட்டி இருக்கிறோம். யோசித்து பாருங்க. how many times. அது மாத்திரமல்ல, எத்தனையோ மனிதர்களோடு, விசுவாசிகளோடு நமக்கு பிரியமற்ற காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கும் பொழுது கொந்தளித்து நாம் அநேக முறைகளில் நாம் பேசி இருக்கிறோம். எனக்கு இன்றைக்கு காலையிலே தேவன் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்ததை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களிடத்தில் தான் தேவ ஆசீர்வாதத்தின் பங்கை தேவன் வைத்திருக்கிறார். அது எப்படி நடக்கும் என்றால், நீங்கள் நாவை சரியாக பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமான காரியமாய் மாறும். ஏன்னா நீங்கள் ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை பயன்படுத்தும் பொழுதும் பார்த்தீங்கன்னா, சில சமயம் உங்கள் மைண்டு சொல்லும், அதெல்லாம் நீ எல்லாம் சொல்லிலாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது உனக்கு. ஸோ we believe that. we stop it. நாம் நிப்பாட்டி விடுகிறோம். பிரியமானவர்களே, உங்கள் நாக்கு என்ன அழகான வார்த்தை, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஜீவ விருட்சங்களின் ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிற குடும்பத்தாரும் சபையாரும் ஜனங்களும் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் உங்களிடத்தில் இந்த ஆரோக்கியமான வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டும். நான் அருமையான ஒரு தேவ மனுஷன் சொல்ல நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவருடைய முதலாவது அவருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க
அக்கா தான் முதலாவது ரட்சிக்கப்படுகிறார்கள். அதற்கு எப்படி காரணம்னா, அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் படிப்பதற்காக ஒரு ஊரிலே ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி, அந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் மதம்ங்கிறதே கடவுளுங்கிற பேச்சை அங்கே எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கல்லூரி. ஆனால் அங்கு பைபிளுக்கு மட்டும் எப்படியோ ஒரு அனுமதி இருந்திருக்கிறது. அப்பொழுது அவர்களோடு கூட படித்த ஐடா ராணி என்ற அவருடைய ஃப்ரெண்டு, நீ கடவுளை தேடணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸில் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கிறாங்க. ஸோ நீ நல்ல மேக்ஸ் போடணும்னா கடவுளை தேடு, இந்த பைபிளை வச்சுக்க, இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடு, இதை படி, நிச்சயம் இந்த தெய்வம் உனக்கு உதவி செய்யும். அதே மாதிரி அவங்க விசுவாசத்தோடு பைபிளை படித்தாங்க. அவங்க நல்லா பாஸ் பண்ணி இன்றைக்கி ப்ரொஃபஸராக பெரிய ஒரு கல்லூரியிலே இன்றைக்கி சென்னையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு அது நிற்கலைங்க. அந்த அம்மா ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருடைய தம்பி அவர் ரட்சிக்கப்படுகிறார். அல்லேலூயா. அவங்க அப்பா ரட்சிக்கப்படுறாங்க, அவங்க அம்மா ரட்சிக்கப்படுறாங்க, அவருடைய மனைவி, பிள்ளைகள். எனக்கு அருமையானவர்கள, சாதாரண ஐடா ராணி என்ற ஒரு சகோதரி ஆரோக்கியமான வார்த்தைகளை சொன்னது நிமித்தம். அதே மாதிரி இன்னொரு சகோதரியோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவர்கள் சொன்னார்கள், பிரதர், நான் டெலிவரி ஆகி என் பையன் 1 வயசாக இருக்கும்போது அப்போ தான் நான் இயேசுவை குறித்து அறிஞ்சு ஆலயத்துக்கெலாம் போக ஆரம்பித்தேன். எனக்கு ஹெல்ப்புக்கு, அதாவது ஹெல்ப்பர் மாதிரி, சர்வெண்ட் மாதிரி, ஹெல்ப்பர் மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பிள்ளைய என்னால் தூக்கிட்டு போக முடியல, நான் சர்ச்சுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன்னு ஹெல்ப்பராகவே அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அப்படியே வந்திருக்கும்போது அந்த பிள்ளையை தூக்குறதுக்காகவே இவங்க ஆலயத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த பிள்ளையும் கேட்கும், ஏதோ பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு தான் போனது, அது வந்து ஆலயத்துக்குங்கிறது இல்லை. ஆனால் அந்த வார்த்தை, ஆரோக்கியமான வார்த்தை அந்த போதகருடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வாரம் வர வர அவர்கள், இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருந்தேன், 17 வருஷம் கழித்து அந்த பிள்ளை திருப்பி ஃபோன் பண்ணிச்சான். ஆமென், அக்கா, அன்னைக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப்புக்காக என்னை கூட்டிகிட்டு போனீங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், என் கணவர், என் பிள்ளைகள், என் குடும்பம் எல்லாரும் இன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த பாஸ்டர் மூலமாக வெளிவந்த ஆரோக்கியமான வார்த்தைகள். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை குறித்ததான ஆரோக்கியமான வார்த்தைகள். எனக்கு அருமையா, ஜீசஸ் லவ்ஸ் யூ. நீ தற்கொலை ஏன் செய்ய வேண்டும்? நீ ஏன் துக்கமுகமாய் இருக்க வேண்டும்? இயேசுவின் பக்கம் நீ வா என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய வார்த்தைகளின், இதுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணுங்க. மனுஷன் தன் வாயிலிருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணுமா? நல்லா யோசிங்க. இதை நான் காலையில் சிந்தித்த பொழுது அதிர்ந்து போனேன். நான் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, நான் உம்மை அறிந்த நாளிலிருந்து என் நாவை தவறாய் பயன்படுத்தி இருப்பேனால் என்னை மன்னியும் என்று சொன்னேன். நிறைய நேரங்களில் நம்ம வந்து ஏதாவது பொருளுக்காக, காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி ஜெபிக்க? ஆண்டவரே, ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசுகிற ஒரு நாவை நீர் எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா சூழ்நிலை பார்த்தா கருகலானதாக இருக்கும், இருளாக இருக்கும், நன்மை இல்லாததாய் தெரியும். ஆனால் ஒரு பாடலை எடுத்து அப்படி கைத்தட்டி அதனுடைய ஆழத்தை உணர்ந்து, ஆண்டவரே, என்னை அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொல்லி ஆரோக்கியமான வசனங்களை, ஆரோக்கியமான வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது ஜீவ விருட்சமாய் உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுக்கு வாழ்க்கை மாறணுமா வேணாமா? ஜீவ விருட்சமாய் மாறணும்னு யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க? யூஸ் யோர் டங் in the proper way in the name of the Lord Jesus Christ. வெறும் நாக்கு, நம்ம நாக்கு இல்லைங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே உத்தம இருதயத்திலிருந்து நல்ல வார்த்தை நீங்கள் பேசும் பொழுது அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக மாறும். ஜீவ விருட்சம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், யாக்கோபு என்றைக்கோ ஆசீர்வாதத்தை இன்றைக்கு வரைக்கும் நீங்கள், இஃப் யூஆர் அ ஸ்மார்ட் கிறிஸ்டியன், அந்த வார்த்தையை இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக எடுத்து நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் இட். எத்தனை பேர் இந்த ஹோம்ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம்? யாக்கோபு எப்படி ஆசீர்வதித்தார், இன்றைக்கு அவருடைய சந்ததியில் என்ன நடக்கிறது என்று சொல்லி. அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான தேவஜனமே, நீயும் நானும் தேவனோடு போராடி மேற்கொள்ளுகிற ஜனம். யாக்கோபு அப்படிதான் செஞ்சான். நீர் என்னை ஆசீர்வதியாவிட்டால் நான் உன்னை போக விடேன் என்று சத்தமாக சொன்னான், விட்ட மாட்டேன்னா. அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய சந்ததியின் தலைமுறையில் நிற்கிறது. காரணம், ஒரு மனிதன் தன் நாவை சரியாக பயன்படுத்தினான். நல்லா பாருங்க, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். அப்போ நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே,
இதுவரை என் நாவை நான் ஆரோக்கியம் உள்ளதாக பயன்படுத்தாமல் என் மனதில் பட்டபடியெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறேன். என் பாவங்களை நீர் மன்னியும். இன்றிலிருந்து இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்டபடியினாலே நீர் என்னை என்ன செய்யும் ஆண்டவரே, ஆரோக்கியமான வசனங்களை பேசும்படி என்னை மாற்றும், வார்த்தைகளை பேசும்படி. அப்படி பேசுனீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஜீவ விருட்சம். உங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கவங்க, நீங்கள் கண்டிப்பாக போகணுமா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்களேன், ஏன் போகிறீங்க அப்படி கேட்குறாங்களா பிரியமானவர்களே? இல்லாவிட்ட இடத்த காலி பண்ணப்பா. அன்பு உங்கள் வாயிலே கொட்டி வெளியே வரும் பொழுது, வெளிச்சம் உங்கள் வாயிலிருந்து கொட்டி வெளியே வரும் பொழுது ஜனங்கள் நின்று அதை கவனிப்பார்கள். நீ தயவுசெய்து பயிராத, கொஞ்ச நேரம் இரு, நான் ரொம்ப ஒரு கருகலான சூழ்நிலையில் இருக்கேன், கொஞ்சம் நேரம் நீங்கள் இருக்கக்கூடாதா? உங்கள்கிட்ட என்ன காசு பணமாக நான் கேட்குறேன், கொஞ்ச நேரம் என்கிட்ட இருக்கக்கூடாதா? எனக்காக ஜெபிக்கக்கூடாதா? என்னோடு நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாதா? எனக்கு அருமையானவர்களே, தேவன் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான சூழ்நிலையை உங்களை வைத்திருக்கிறார். அழிந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திற்கு ஆரோக்கியமான வசனத்தை பேசும் பொறுப்பு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் கணக்கு கேட்பேன் என்று. போகட்டும் பிரியமானவர்களே, அடுத்த அந்த வசனத்தின் அடுத்த பகுதியை பாருங்க. நாவின் மாறுபாடோ சரியாக பயன்படுத்தினா, ஆரோக்கியமாக பயன்படுத்தினா அது ஜீவ விருட்சம். ஆரோக்கியமான என்ன? ஆரோக்கியமான எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆரோக்கியமானத்தை கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ், ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடுங்க, ஆரோக்கியமான காரியங்களை செய்வோமாங்க. அது மாதிரி ஆரோக்கியமான நல்ல காரியங்களுக்கு அதை பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு என்ன செய்யும்? ஜீவ விருட்சம். அல்லேலூயா, ஜீவ விருட்சம். எத்தனை நேரங்களிலே அது நமக்கு நடக்கிறது பிரியமானவர்களே. நாம் சோர்ந்து, நான் 2 நாளைக்கு முன்பு அதை கூட சோர்ந்து போய் ஒரு இடத்துக்கு போயிட்டு மாடியிலேருந்து கீழே இறங்கி வருகிறேன். கரெக்டாக ஒரு காரு, அதில் ஒரு வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு. டக்கு நான் திரும்பி பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஐ மெல்டட். நான் படுகிற வேதனையில் என் தகப்பன் எப்பண்டா என் மகன்கிட்ட இதை கொடுத்து, நான் வர்றேன், கரெக்டாக ஒரு கார் எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. ஜஸ்ட் அ கார். ஆனால் அந்த ஆரோக்கியமான காரியங்களை தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஒருத்தட்ட போய் நீங்கள் உங்களை பார்த்தா ரொம்ப துக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது பிரதர், இது ரொம்ப கவலைப்படாதீங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார், நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட ஜெபம் பண்ணி பாருங்களேன், நானும் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க, சொல்லி பாருங்கள். இதை சொல்லுகிறதற்கு ஆட்கள் இல்லை பிரியமானவர்களே. எல்லோரும் சுயநலமாகவே வாழ்கிறார்கள். என் கதை என்ன, என் காரியம் என்ன, என் சபை என்ன, என் ஊழியம் என்ன? இல்லை பிரியமானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் ஆரோக்கியமுள்ள காரியங்களை பேசுகிறதற்கு உங்கள் நாவை எனக்கு நீ அர்ப்பணிப்பாயா என்று கேட்கிறார். அடுத்த பகுதி பாருங்க. நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நீங்களே நெகட்டிவாக பயத்தை கொண்டு வருகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி பேசுகிறோன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம தவறாய், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த கார் இன்ஜினை மறந்துடாதீங்க. நீங்கள் ஆக்சிலேட்டரை கொடுத்து சரியாக போனீங்கன்னா அது ஆசீர்வாதம், தவறாக போனீங்கன்னா அநேகரை கொன்றுவிடும் பிரியமானவர்களே, உங்களை கொல்லுமாம். இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் நாவு மாறுபாடாக இருக்கும் பொழுது உன் ஆவியை நொறுக்குமா, சுத்தியில வச்சு அடிக்கிற மாதிரி நொறுக்குமா. அப்போ நீங்கள் எவ்வளவு கவனமாக பேச வேண்டும் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. உங்கள் ஆவியை நொறுக்கும். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நொறுங்கி இருப்பதற்கு காரணமே உங்கள் நாவை நீங்கள் சரியாய் பயன்படுத்தாததாய் கூட இருக்கக்கூடும் பிரியமானவர்களே. ஜாக்கிரதை. God has created you in His own image. அதனுடைய அர்த்தம் தான், நான் உன்னை சாதாரணமாய் படைக்கவில்லை, வல்லமையுள்ள ஒரு மகளாய் மகனாய் படைத்திருக்கிறேன். நீ தவறு செய்யும் பொழுது அது பெரிய தவறு. அல்லேலூயா, எவ்வளவு பெரிய காரியம். அப்போ நம்ம நாவை மாறுபாடாக பயன்படுத்தாதபடி எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று நாம் கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இல்லை, அதற்கேற்ற ஒரு வசனத்தையும் நான் உங்களுக்கு சங்கீதத்தில் அப்படி கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா, இப்போ ஃபியூ பேஜஸ் தள்ளி வந்தீங்கன்னா, சங்கீதம் 141 பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 141:3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும்.
அவன் தன்னால் முடியலன்ட்டு கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறான், ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தாவே, என் வார்த்தைக்கு, என் வாய்க்கு காவல் வையும், நான் தப்பா பேசிடக்கூடாது, அது என்னை அழிக்கும், என் சமுதாயத்தை அழிக்கும். ஏன்னா நம்ம சர்க்காஸ்டிக்கா சொல்லிடுவான், இந்த ஆள் உருப்பட மாட்டான், இந்த ஊழியம் உருப்படாது, இந்த நாடு உருப்படாதுன்னு சர்வசாதாரணமாய் பேசுகிறோம். எச்சரிக்கை. ஏன்னா ரெண்டு பக்கம் அது கருக்குள்ளது தான். தவறாய் போனால் தவறாயும் காரியங்களை செய்யும். பிரியமானவர்களே, எப்படி நம்ம ஜெபிக்க, நம்ம ஒவ்வொரு நாளும் கூட நம்ம இதை ஜெபிக்க வேண்டிய ஜெபமாய் தாவீது செய்த ஜெபம், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நீங்க இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் முடியாது என்று சில காரியங்களை நினைக்கும் பொழுது, பேசும் பொழுது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை நான் மீண்டும் உங்களுக்கு நான் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம், கவனமாய் கேளுங்கள், இது இஸ்ரவேலின் தேவனுடைய வார்த்தை. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். நான் ஒரு கம்பேரிசனுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். துன்மார்க்கனுடைய நினைவுகள் சிந்தனைகள் இருக்குல்ல, கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். நல்ல கவனிங்க, இந்த வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கணும், நல்ல கவனிங்க. துன்மார்க்கனுடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய நினைவுகளோ இன்பமானவைகள் எழுதிருக்கணும். அப்படி எழுதப்படல. சுத்தவான்களுடைய வார்த்தைகள். நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்கள் வார்த்தை சரியாக இருக்கணும், உங்கள் சிந்தை சரியாக இருக்கணும். நீங்கள் சிந்தையில் ஒன்றும் வாயில் ஒன்றும் பேசுனீங்கன்னா அது மென்டல்னு அர்த்தம். ஆமென். யூ காட் அ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஒரு சைக்காட்ரிக்கல் ப்ராப்ளம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாவை நீங்களும் நானும் சரியாக பயன்படுத்த வேண்டுமானால் நீங்கள் சரியாக சிந்திக்கிறவர்களாக இருக்க. அதாவது என்னென்னா, ஒரு கருகலான ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. ஒருத்தட்ட ஒரு விசுவாசி உங்கள்கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு கேன்சரா அப்படின்னு சொன்ன உடனே வாட் வில் பி யுவர் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்? ஒருத்தங்களுக்கு கேன்சர்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியா, ஐயோ தப்போன்னு அப்படி நினைக்கிறது. அப்போ எடுத்த உடனே கேன்சர் எவ்வளோ நாளாக சாவாரோ, இதுதான் மனுஷனுக்கு வருது, இதுதான் மனுஷனுடைய பலவீனம். பிரியமான, ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? இஸ்ரவேலின் தேவன் உயிரோடு இருக்கிறார், நாம் ஏன் அதற்கு பயப்பட வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், வார்த்தைகள் நம்மிடத்தில் புறப்பட வேண்டுமாம். பிரியமானவர்களே, எனக்கு அருமை. ஏன்னா யாருக்கு தெரியும், எத்தனையோ பேரை தேவன் மரித்தோரை கூட உயிரோடு எழுப்பியிருக்கு. நம்ம வேலை அது, ஆண்டவர் வேலை அது. அவங்க மரித்து போகிறதும் சரி, தேவன் அவங்களுக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறார்களோ அது நடக்கும். ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டியது. அதாவது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் நிறைய கேன்சர் பேஷண்ட்டை பார்த்துருக்கேன். ஒரு சிலர் கீமோ பயங்கரம் இதெல்லாம் எடுத்தவங்க சீக்கிரம் செத்து போனாங்க. ஒன்றுமே எடுக்காதவங்க அதிக நேரம் வாழ்ந்தவங்கலாம் உண்டு. வெறும் பெயின் ரிலீவரை மட்டும் எடுத்து வாழ்ந்தவங்க அதிக நேரக்கால் வாழ்ந்தது உண்டு. எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை ஆரோக்கியமான வார்த்தைகளை சொல்லுகிற வேலை. ஹல்லேலூயா. நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, உங்கள் நினைவுகளில் சிந்தனையில் தவறாக இருந்துட்டு வாய் மட்டும் கரெக்டாக பேச நீங்கள் நினைக்க முடியாது. உங்கள் சிந்தனை சரியாக வேண்டும். அப்போ நான் இப்படி சிந்திக்கக்கூடாது, இதை சிந்திக்கணுங்கிறதுல மிக தெளிவாக இருக்கணும். அதாவது நீங்கள் விட்டபடிலாம் ஆக்சிலரேட்டர் காரில் இருக்குங்கிறதுக்கோ இஷ்டப்படிலாம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா, ஆமேன் ஆமேன், என் பேரனை தூக்கிலாம் அந்த பெரிய டாய், இந்த ரிமோட் கார், பெரிய காரில் உட்காந்து அவர் வாட்டுக்கு ஸ்டீரிங் அங்கே இங்கேயும் திருப்புவார். ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, அது பிரயோஜனம் அல்ல. நீங்கள் சரியாக சிந்திக்க வேண்டும். நான் இதற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க, ஏன்னா இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை கட்டி அமைக்கும். பிரியமானவர்களே, உங்கள் கையில் நிறைய விஷயத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. செத்த பாம்பு நீ அடித்து முடித்துடுறா சோழியன்ட்டு போயிட்டாரு. ஆனால் இன்னும் நாம் பயந்து வாழுகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன்,
அவைகளையே சிந்தித்து, வேற எதையும் சிந்திக்காதங்கிறார் ஆண்டவர். பி கேர்ஃபுல் இன் யுவர் திங்கிங். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்று பாருங்கள். ஆமென். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் எபேசியர் 6:17 நாம் பார்க்க ரட்சண்யம் என்னும் தலைச்சீரார். ரட்சிக்கும். உங்கள் தலையிலுடைய சிந்தனையை நீங்கள் காத்துக்கிட்டீங்கன்னா உங்களை ரட்சிக்குமா. அது நிறைய பேர் சிந்தனையை இஷ்டப்படி விட்டுறாங்க. அது சிந்தனை கொஞ்ச நாளாக அவங்களுக்குள்ள ஒரு சோகத்தை கொண்டு வந்து, அந்த சோகமும் அவிசுவாசமும் பலவீனமான வார்த்தைகளை கொண்டு வந்து அவர்களை இருதயத்தை என்ன செய்யுமா, ஆவியை நொறுக்குமா. அல்லேலூயா. உங்கள் ஆவி நொறுங்கக்கூடாதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளின் ஆவி நொறுங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறார். தேவன் உங்களை பலப்படுத்த எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் பிரியமானவர்களே, உங்களை அவர் ரட்சிக்கிறதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேனே. அல்லேலூயா. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் சாப்டரே அதுதான் இருக்கும். அதில் ஒரு 3 வசனங்களை வாசிக்கிறேன். முதல் வசனம், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறார்கள். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். அதான் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னையை நம்பாமல் எகிப்தையும் எகிப்தின் நிழலையும் நீ போறேன்னர். ஆனால் அந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? கவனமாக கேளுங்க நான் சொல்கிறத. யூதாவுக்கு விரோதமாய் அசரிய தேசம் படையெடுத்து வருகிறது. அது இன்னைக்கு ஒரு பெரிய வல்லரசான தேசம் ஒரு சின்ன நாட்டை பிடிக்க போகிறது என்று வைத்துக் கொள்வோமே. அது போன்ற ஒரு நிலைமை. அந்த நிலைமையிலே அந்த யூதாவின் கோத்திரத்தார், யூதாவும் பெஞ்சமின் இருக்கிற யூதா தேசம் என்ன செய்யுதுன்னா, வேற வழி இல்லாமல் இப்படி சூழ்நிலை இருக்கிறதே, நாம் எல்லாரும் செத்து விடுவோமே, ஆகவே என்ன செய்றாங்க, பொருட்களை ஆகிலும் அனுப்புவோம். ஒருத்தன் எழுந்திரிச்சு பேசியிருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா இதில் கன்சாலிடேட்டடாக இருக்கு. நாம் இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது. நமக்கு பக்கபலமாக இருப்பது எகிப்து தேசம், அவர்களிடத்தில் பயங்கரமாய் அது இருக்கிறது இது இருக்கிறது, அவர்களுடைய உதவியை நாடுவோம். ஆண்டவர் சொல்ற, முட்டாளே, அவன் சும்மாவா உனக்கு வந்து யுத்தம் பண்ணுவான், உன் காசை பூராம் பிடிங்கிட்டு போயிடுவான். இன்னைக்கு நிறைய நேரங்களிலே விசுவாசிகள் தேவனுடைய வராமல் தாங்களாகவே முடிவெடுத்து தாங்களாகவே தன் நாவினால் பேசி, அநேக நாவினால் பேசுகிறவருடைய காரியத்தை கேட்டு தாங்களாகவே போய் தங்கள் செல்வங்களைத்தான் இழக்கிறார்கள். பிரியமானவர்களே, நான் என்ன சொல்றேன்னா, அங்கே ஒருத்தன் நாக்கை பயன்படுத்தியிருக்கான் அந்த சபையில், யூதா தேசத்தில் அப்படி வரும். இதெல்லாம் இந்த தீர்க்கதரிசிகளெல்லாம் நம்மளால வேஸ்ட்டுங்க. நம்ம ஒழுங்காக நம்ம ஒரு மிலிட்ரி வரப்போகுதுன்னா ஒரு மிலிட்ரியை தான் நம்ம கொண்டாடணும். தப்பு ஒன்றும் இல்லைங்க. என்னங்க தப்பு இருக்குது அதில்? நான் ஆண்டவர் சொல்கிறாரு, யூ ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக். உன்னை ஆளுகை செய்வது நான் அல்லவோ, நீ என்னிடத்தில் அல்லவோ வந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்படி அவங்க தவறுனதுக்கு ஒரே ஒரு மனிதன் அன்றைக்கு சபையிலே வாயை திறந்து பேசி கம்ப்ளீட்டாக. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அதே இதில் 3வது ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். முக்கியமான ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நம்ம கதையே வேறங்க. யுத்தம் பண்ணினால் அல்ல சொல்ற ஆண்டவர், அமர்ந்திருந்தால் நீ பொறுமையாயிரு, என்கிட்ட காத்திருக்கிறல, பொறுமையாயிரு. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். அல்லேலூயா. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா. அல்லேலூயா. அப்ப நீ யார்கிட்ட எப்படி சொல்லணும்? நீ அமைதியாரு, கர்த்தரை நம்பியிரு, விசுவாசம் அவர் மேல் இருக்கட்டும். இப்படி ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசும்படியாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நாக்கு, ஆனால் நீங்கள் நாக்கை சரியாக பயன்படுத்தணும்னா கண்டிப்பான முறையிலங்க, அல்லேலூயா, உங்கள் மனதை சரியாக நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், இருந்தாலும் அதையும் நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். இதை விட உங்களுக்கு எப்படிங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பைபிள் எழுத முடியும்? இதுக்கெல்லாம் பிரசங்கமே தேவையில்லை. மரணமும்
ஜீவனும். அதாவது நீங்கள் நாக்கை தவறாக பயன்படுத்தினீங்கன்னா அது மரணம் வரைக்கும் கூட போயிடுமா. அவன் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஒரு காரு தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தர் ஓட்டுறாரு, தவறுதலாக ஓட்டுறாரு, சட்டப்படி ஓட்டலை, அநேகரை கொன்று விடுகிறது. பிரியமானவர்களே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தை, உங்களுக்கு ஒரு அதிகாரம், அந்த நாவுங்கிறது நான் தான் சொன்னேன், அதில் ஒரு அதிகாரம் இருக்குது. அது நீங்கள் தப்பாகவும் பயன்படுத்த முடியும், சரியாகவும் பயன்படுத்தணும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார். நீ எதை பயன்படுத்துறியோ, எப்படி பயன்படுத்துகிற, அதனுடைய ரிசல்ட் உனக்கு இருக்குங்கிறார். நீ தப்பாக காரை ஓட்டினா மோத தான் செய்வ. பி கேர்ஃபுல். ஆகவே நாம் வாசித்தது போல சங்கீதம் 143 படி, ஆண்டவரே என் ஆவிக்கு நீர் காவல் வையும் என்று நாம் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. நான் யாக்கோபின் புஸ்தகத்துக்கு நேராக நான் கடந்து சென்று ஒரு 2 வசனங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையினுடைய நன்மையும் தீமையும் தேவன் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். கேர்ஃபுல். ஏன்னா உங்கள் மனசு சொல்கிறபடிலாம் நம்ம பேசி நம்ம வாழ்க்கையை அழித்து விடக்கூடாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். யாக்கோபு 1ஆவது அதிகாரம் 19வது வசனம். கவனமாய் கேளுங்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, அல்லேலூயா, யாக்கோபு எழுதுகிறாரு, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாய். நீங்கள் நிறைய நேரங்களில் கேட்கறதுக்கு நீங்கள் தீவிரமாக இருக்கு. ஒருத்தர் பேசுனா பொறுமையை கேளுங்க. படபடன்னு எடுத்தோடனே நீங்களே பேசி முடிச்சிடாதீங்க. யாவரும் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடியே இதை பேசலாமா, இதை பேசினா ஆன்மீகமாக என்ன நடக்கும், பி கேர்ஃபுல். நான் அடிக்கடி உங்களிடத்தில் அதைத்தான் போதித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன நாவிலே பேசுகிறீர்களோ அதற்கேற்ற ஒரு காரியம் ஆவிக்குரிய உலகத்தில் உங்கள் பின்னணியிலே உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாகவோ நன்மையாகவோ நடக்கும். அருமையான தேவஜனமே, ஆகவே என்ன செய்யணுமா, பேசுகிறதற்கு பொறுமையாயும். என்னைக்குமே நீங்கள் எப்படி இருக்கணும்னா, பேசுகிறதற்கு எடுத்தோம் கவுத்தோம்லாம் பேசாதீங்க. இதை பேசினா சரி, அதாவது டிசைட் பண்ணணுமா, இதை பேசலாமா, இதை பேசினா சரியாக வருமா. அதுதான் அங்கே தாவீது ராஜா சொல்கிறேன், என் வாய்க்கு நான் பாட்டு உளறிறேன், எனக்கு காவல் வையும் என்று. பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள். கோபப்படுறதுக்கு தாமதம், அது ஒரு 3 நாள் கழித்து பார்த்துக்கலாம்ப்பா கோபப்படுற ஐட்டத்தை. பேசுகிறதற்கே பொறுமையாக தான் பேசணுமா. அல்லேலூயா. எவ்வளவு நேர்த்தியாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். ஏன்னா அது நமக்கு சம்பந்தமில்லை இருந்தாலும் அந்த 20ஆம் வசனத்தை, மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அல்லேலூயா. உங்கள் கோபம்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வஜனமே, நீ ஆரோக்கியமான வசனத்தை பேசும்படி அழைக்கப்பட்ட ஆசீர்வாதமான சந்ததி. பயன்படுத்த தவறிடாதீங்க. உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிங்க, பிறரை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக சோர்ந்து போய் கிடக்கிறார்கள் பிரியமானவர்களே. இப்போது நீங்கள் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாம், அதை மட்டும் பார்த்து நம்ம முடிச்சிருவோம். ஆமாம் அங்கிள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் சரியாக சிந்திக்கணும் ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் முடியல. நான் சரியாக பேசணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னால் முடியல. இதுக்கு எனக்கு விட சொல்லுங்க நீங்கள் கேட்கலாம். தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். பிரசங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்னால் முடியலையே, அதுக்கு பதில் சொல்லு நீ. இட்ஸ் a very very important question. If you ask that, I will accept it. இப்பொழுதுதான் இந்த செய்தியினுடைய மிக முக்கியமான நேரத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். என்னால் முடியவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், சங்கீதம் 141:3, டெய்லி ஆண்டவரே என் நாவுக்கும் என் உதடுக்கெலாம் காவல் வைங்கப்பா, என் வாயினாலேயே அழிஞ்சு. முதல்ல நீங்கள் ஒரு பாவ அறிக்கை கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நான் கெட்டிங் இன் டு த நிட்டி கிரிட்டி பார்ட் ஆஃப் இட். முக்கியமான நேரத்து முதல்ல ஆண்டவரே, நான் உண்மை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும், இல்லாவிட்டு நான் பிறந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என் நாவினால் மாறுபாடானதை பேசி என் ஆவி நொறுக்கி, அநேகருடைய ஆவியை நொறுக்கி இருக்கிறேன், என்னை மன்னியும் என்று முதலாவது ஒரு பாவ அறிக்கை ஜெபம் செய்யுங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ஆண்டவரே என் நாவுக்கு இனிமே நான் தப்பு செய்யாதபடி எனக்கு காவல் வைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அது 2வது ஸ்டெப்பு. 3வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஆமென். பிரியமானவர்களே,
சர்வ வல்லமை உள்ளவர். ஆமாம், 2 வார்த்தைகளை நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம அப்பா எப்படி பேசியிருக்கிறார் ஏசப்பா அப்படிங்கிறத நம்ம ஒரு வசனத்தை வாசித்துட்டு இதற்கு விடைக்கு நான் வருகிறேன். ஏன் என்னால் முடியலையே, நான் என்ன செய்யணுங்கிற விடைக்கு நான் வருகிறேன். ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த செய்தியை கேட்கும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாமி பேசி முடிக்கிறார். 21ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? லூக்கா 4:21. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். யார் சொல்கிறா? இயேசு கிறிஸ்து. என்ன சொல்கிறாங்க இந்த ஜனங்கள் அவரை குறித்துன்னு பாருங்களேன். எல்லோரும் அவருக்கு, அதாவது இயேசுவுக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, அல்லேலூயா. எப்படி? இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு. உங்களை குறித்து அப்படி ஆச்சரியப்படுறாங்களா? உங்கள் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் வருகிறதா? எத்தனை பேரை நாம் கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தி இருக்கிறோம்? உங்கள் வீட்டில் ஆறுதலுக்காக உங்களை தேடி எத்தனை பேர் ஃபோன் செய்கிறார்கள்? எத்தனை பேர் உங்களிடத்தில் வருகிறார்கள்? சொல்லுங்கள் பிரியமானவர்களே, நாம் நம் நாவை சரியாக பயன்படுத்துகிறோமா? இப்பொழுது மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். நம்ம ஏசப்பா எப்படி வாழ்ந்தார்னு உங்களுக்கு காட்டினேன். இப்போ மத்தேயுவில் என்னால் முடியலையே பிரதர், நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிறதுக்கு மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவே, ஏன்னா அவர் தானே நம் சரீரத்தை படைத்தவர், அவரே ஒரு விடை சொல்லுகிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நல்ல கவனிங்க, வாயிலிருந்து புறப்பட்டு வர்றது எங்கிருந்து வருமா? இருதயத்திலிருந்து வரும். அப்போ என்ன அர்த்தம்னா பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் எதால நிறைஞ்சிருக்கோ அதால தான் நீங்கள் பேச முடியும். அல்லேலூயா. உங்கள் இருதயம் பலவீனமாக இருந்தால் பலவீன வார்த்தைகள் தான் வெளியில் வரும். உங்கள் இருதயம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் உறுதியான விசுவாச வார்த்தைகள் வெளியே வரும். உங்கள் இருதயம் மன்னிக்க முடியாத காரியங்களினால் நிறைந்திருந்தால் மன்னிக்க முடியாத காரியங்கள் தான் வெளியே வரும். உங்கள் இருதயம் பொருளாசையினால் நிறைந்திருந்தால் அதுதான் வெளியே வரும். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? எனக்கு அருமையான மகளே, உன்னுடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? ஒருவேளை நீங்களும் நானும் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? என் ஊழியம், என் ஊழிய தேவைகள் அப்படி நிறைந்திருக்கிறதா? எதனால் நிறைந்திருக்கிறது பிரியமானவர்களே? தேவனுடைய அன்பினால் நாம் நிறைந்திருக்கிறோமோ? தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியத்தில் நம்ம இருதயம் நிறைந்திருக்கிறதோ? நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் சரியாக பேசணும், சரியாக சிந்திக்கணும்னா ஒரு வழி தான் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுதான் அதனுடைய அர்த்தங்க. சத்திய ஒருத்தன் இருதயத்தினால ஃபில்லப் பண்ணுவான், வசனத்தினால விசுவாச தேவனுடைய அந்த காரியங்கள் நடந்ததெல்லாம் பைபிளை படித்து 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 விசுவாசம் உள்ள காரியங்களிலே உள்ளத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு சோகமான சூழ்நிலை. எலியாவின் தேவன் என் தேவன், அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுவித்தது போல தேவன் என்னையும் விடுவிப்பார். அது என்ன வியாதியாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், மரணமாக இருக்கட்டும், என் குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், தேவன் என்னை விடுவிப்பார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வசனத்தை உறுதிப்படுத்த அவர் விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தமா? உங்கள் நாவு ஆயத்தமா? உங்கள் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? ஜாக்கிரதை. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். செயின்ட் பெனடிக்டுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டிருந்தேன். செயின்ட் பெனடிக்டை சொல்லும் பொழுது அவர் he is the father of monasteries என்று சொல்லுவார்கள். ஆமென். இரவும் பகலும் தேவனை தேடுகிற கூட்டம். ஒருவேளை அவர்களை குறித்தான டீட்டெயிலெல்லாம் நான் சொல்லலை. அவர் என்ன செய்கிறேன்னா, அவர் சொல்லுவார் அவருடைய சீடர்களுக்கு, 8 மணி நேரம் தூங்குங்கள். நம்ம தூங்குறோமா இல்லையா? கண்டிப்பாக தூங்குகிறோம். 8 மணி நேரம் ஃபிசிக்கல் லேபர் செய்யுங்கிறார் அவர். ஆமென். நீங்கள் லேபர், நம்மளும் அதே மாதிரி தான் வேலை பார்க்குறோம். 8 மணி நேரம் செய்கிறோம். அவருக்கு கீழே இருந்த எல்லோரும் 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். வயக்காட்டிலையாவது எங்கேயாவது 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். ஆனால் அதுக்கு அடுத்து 8 மணி நேரம் ஜெபிக்கணும். They prayed 8 hours, worked 8 hours, they slept 8 hours. எனக்கு அருமையான தெய்வஜனமே, தூங்குறதெல்லாம் 8 மணி நேரம் கரெக்டாக தான் இருக்குது.
வேலை பார்க்குறதெல்லாம் 8 மணி நேரம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஜெபிக்கிற 8 மணி நேரம் நம்ம இடத்துல உண்டா பிரியமானவர்களே? அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் ஜெபத்தினால் தங்கள் இருதயத்தை நிறைக்கும் பொழுது, நான் யுஏயில் ஒரு அருமையான சகோதரனோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் சொல்ல, அண்ணே நான் பார்க்குக்கு போகும்போதே முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், எப்பா எனக்கு 1 hour தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே என் ப்ரேயர் எப்படியாவது முடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு ஜெபம் பண்ண வரேன். ஏன்னா அவர் சொல்கிறார், நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் உலகத்தையே மறந்துடுவேன் பிரதருங்கிறாரு. எனக்கு தேவனோடு ஜெபிக்கும் பொழுது இன்பமாக இருக்கும். அவர் சொன்ன எக்ஸ்பிரஷன் பிரியமானவர்களே, எனக்கு டைம் போகிறது தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு நீங்கள் செலவழிக்கிற நேரம் இன்பமாக இருக்கிறதா சகோதரனே, சகோதரியே? எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வாழுகிறீர்கள்? உங்கள் இருதயம் எதால் நிறைந்திருக்கிறது? நீங்கள் எதால் இருதயத்தை நிறைக்கிறீர்களோ அந்த சிந்தனை உங்களை ஆட்கொள்ளும். எந்த சிந்தனையினால் நீங்கள் நிறைக்கப்படுகிறீர்களோ அந்த வார்த்தை உங்களுக்கு வந்து, அந்த வார்த்தை ஆரோக்கியமானதாய் அது இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஆரோக்கியமானதால் உங்கள் இருதயத்தை நிறைக்க வேண்டும். கேள்வியதான், என்னால் முடியலன்னா உங்கள் இருதயத்தை ஃபில் பண்ணுறதுல கரெக்டாக இருங்க. எதை வச்சு ஃபில் பண்ணுறீங்க? ஆட்டோமேட்டிக்கலி யுவர் டங் வில் be a blessed tongue to you and to all around you. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காலத்திற்கு தேவையான வார்த்தைகள் அப்பா, சோர்ந்து போன எங்களுக்கு தேவையான வார்த்தைகள். என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதையும், ஆண்டவரே நான் சந்தோஷமாய் சமாதானமாயும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறதும் சோகத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறது என் கையில் இருக்கிறது. ஆண்டவர் வேதம் ஏற்கனவே சொல்லிருச்சு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஆனால் அப்படிப்பட்டதுனால எங்கள் இருதயத்தை நாங்கள் நிறைக்காததுனால, இயேசுவை அறிந்தும் ஜெபித்தும் ஊழியம் செய்தும் அநேக சமயங்களிலே துன்பத்தில் நாங்கள் நிறைந்து காணப்படுகிறோம். அப்போ எங்களை மாற்றுங்க, எங்கள் நாவை மாற்றுங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் இது மிகுந்த ஆசீர்வாதத்தை தர நீர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.